ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம வந்து பார்க்க பார்த்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்ஓ தான் எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறது, எப்படி ஆர்ஓ செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓவுடைய அந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டி ஒரு ஆர்ஓ ஷேப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். ஆர்ஓ பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டியாச்சு. அக்வா ப்ரெஸ்ஸு நம்ம வந்து மேக் பண்ணுறது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்ஓ தான். இது வந்து ஆர்ஓ மெட்டீரியலு, மெமரினு, பைப்பு, ஆர்ஓ பைப் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபில்ட்ரு, செடிமெண்ட் ஃபில்டரு, கார்பன் ஃபில்டரு எல்லாமே இருக்குது. எஸ்சி வாலு, சொலினாய்டு வால்வு பாருங்கள். 4500 டிடிஎஸ் வரைக்கும் இது வந்து ஒர்க் ஆகும். 2500, 1500 நம்மளுடைய டேரெக்ட் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்கிற டிடிஎஸை வச்சு இந்த மெமரினை வந்து சேஞ்ச் ஆகும். கம்மியான டிடிஎஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அதுக்கேற்ற மாதிரி மெமரினு. இது வந்து அந்த போல்டு நெட்டு, பூஸ்டர் பம்பு, ஆர்ஓ மோட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடாப்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி வால்வுன்னு சொல்லுவாங்க, சொலினாய்டு வால்வு, டேபு, அதுக்கப்புறம் டேப் கனெக்டரு ஃபுல்லாக செட்டிங்கு இதுலேருந்து தண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேப் கனெக்டரு, அந்த எல் கனெக்டர், ஜாயிண்ட்டு, புஷ் கனெக்டர் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல் புஷ், டிடிஎஸ் அட்ஜஸ்டர், இது டபுள் சைடு கிளாம்ப்பு, ஃப்ளோட் வால்வு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் வால் சுவிட்சு ஆட்டோ கட் ஆகுது இல்லை, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது பூஸ்டர் பம்பு. அதனோட டூலு எல்இடி லைட்டு, யூவி லைட்டு, ஆர்ஓக்கு அசம்பிள் பண்ணுற பைப்பு ஃபிட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெமரின் ஹவுசிங்கு, எஸ்சி வாலு, ப்ரீ ஃபில்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெமரின் ஹவுசிங்கு, இது வந்து மெமரினு. நெக்ஸ்ட் வந்து செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டரு 2, யூவிஏ. இது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வயலட் சொல்லுவாங்க, யூவி லேம்ப்பு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டூல்ஸு, எக்யூப்மெண்ட்டு எல்லாமே இருக்குது. எஸ்சி வால். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லார் கமெண்ட்டுக்கும் உடனே ஆன்சர் பண்ணுவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் என்னுடைய ஐடியில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பேன். எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் உண்டு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஆர்ஓ பாடி வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களே பாருங்கள், வீடியோவிலே லைவாக தான் போயிட்டு இருக்குது, எந்த ஒரு இதுவுமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எம்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எதுவுமே இல்லை. புதுசாக உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ நீங்களே அசம்பிள் பண்ணலாம். இல்லைனா உங்கள் வீட்டு ஆர்ஓவில் எதனா ப்ராப்ளமாக இருந்தாலும் இது வந்து சரி பண்ணலாம். சர்வீஸும் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எதனா ஆர்ஓ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறது இருந்தால் இப்படிலாம் பண்ணலாம். இப்போ ஆர்ஓ டேங்க் வந்து ஸ்டோரேஜ் டேங்க் எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். பாருங்கள், இதுதான் வந்து ஸ்டோரேஜ் டேங்க் ஓப்பன் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 16 லிட்டரு ஆர்ஓ பிளான்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 16 லிட்டரு அக்வா ப்ரெஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கீழே தண்ணி வந்து நம்ம ஷார்ட்கட்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து அந்த இதுவும் கொடுத்து வச்சுருக்கோம். இது வந்து டம்மி. இப்போ வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். கீழே இருக்கிற வால்வு வந்து பார்த்திங்கன்னா வாசர் வந்து கரெக்டாக டைட் பண்ணிட்டு இதில் வந்து டெப்லான் டேப் லைட்டாக அடிச்சுட்டு கொஞ்சம் டைட் பண்ணிட்டிங்கன்னா லீக் ஆகாமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேப் அடித்து லைட்டாக டெப்லான் டேப் அடிச்சிட்டோம்னா லீக் ஆகாமல் இருக்கும். ஒரு சேஃப்டிக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா. அதிலே வாசர் இருக்குது, லீக் ஆகாது. எதுக்கும் டெப்லான் டேப் அடித்தா நல்லது தான். வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது வந்து டைட் பண்ணிடணும். நம்மளுக்கு தேவைப்பட்டப்போ உடனே தண்ணி வேணுமானாலும் இதை ஓப்பன் பண்ணி தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டேப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் மாடல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டேப் இப்போ போட தேவையில்லை. ஏன்னா கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணுறப்ப தான் டேப் போடணும். எடுத்துகிட்டு போக சொல்ல வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. அதில் வந்து இப்போ டேப் இன்ஸ்டால் பண்ணலை. டேப் வேணும்னா அந்த இருக்குது பார்த்திங்களா டேப்பு, அந்த வழியில் வந்து டேப் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு மேலே இருக்கிற வந்து செட் பண்ண போகிறோம். மோட்ரு, பூஸ்டர் பம்பு, செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டரு, எஸ்சி வால்வு எல்லாமே இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆர்ஓ வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வீட்டில் எதனா சர்வீஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஆர்ஓவில் எதனா ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் ஓனாகவே எதனா சர்வீஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மோட்ரு வச்சாச்சு. மோட்ரு வச்சு இதுக்கு வந்து போல்டு நெட்டு போட்டு டைட் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் சைடில் மோட்ரு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி இது ஆப்போசிட்டில் வச்சு தான் இது பண்ணும். ரைட் சைடில் பார்த்த மாதிரி தான் மோட்ரு வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா பைப் வந்து இப்படி இன்புட்டில் வளைஞ்சி அதுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதால் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்க்குற மாதிரி மோட்ரு வச்சிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் வால்வு ஆட்டோ கட் ஆகும் பார்த்திங்களா,
அதுதான் வந்து இப்போ வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், இப்போ வந்து மோட்டரினுடைய போல்டு வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல்லாக வந்து நல்லா போயிட்டு இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளோர் சுவிட்ச் இது வந்து பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டர் பம்பு, அந்த போல்டு நெட்டு தான் வந்து டைட் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வந்து நல்லாவே டைட் பண்ணிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓடைய இன்புட் அவுட்புட் கனெக்ஷனு, அதுதான் வந்து இப்போ வந்து டைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பாருங்கள், அது ஃபிட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இன்புட்டு ரிஜெக்ட் வாட்டருக்கு, இன்னொன்று அவுட்புட்டு ரிஜெக்ட் வாட்டருக்கு, இன்புட்டு நம்ம ட்ரிங்கிங் வாட்டர். இன்புட்டில் கொடுத்து அவுட்புட் எடுக்கிறோம்ல, வேஸ்டேஜ் இப்போ தண்ணி போகும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பிரச்சனை இல்லை, எந்த மாடல் ஆர்ஓ வந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் அசம்பிள் பண்ணுறோம். பாருங்கள், கிளாம்ப் ஃபிட் பண்ணுறோம். செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டரில் ஃபிட் பண்ணுறதுக்கு கிளாம்ப்பு. இந்த கிளாம்ப் தான் மெயின். நல்லா டைட் பண்ணிட்டோம்னா 4 கிளாம்ப் வரும். அது இல்லாமல் டபுள் செட்டு கிளாம்ப்பு வரும். டபுள் சைடு கிளாம்ப்புன்னு சொல்லுவாங்க, டபுள் கிளாம்ப்புன்ட்டு. இது வந்து சிங்கிள் டைப்பு, டபுள் டைப்பும் இருக்குது. பாருங்கள், 4 கிளாம்ப் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 கிளாம்ப் ஃபிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரு, அதை ஏரோ மார்க் போட்டு இருக்குது பார்த்திங்களா, அது வச்சு கரெக்டாக போடணும். ஒரு சில இதில் ஸ்டிக்கர் கூட இதுவாக இருக்கும். நம்ம வந்து ஏரோ மார்க் வந்து அதில் அடிச்சிருக்கிறத வந்து போட்டோம்னா நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து செடிமெண்ட் ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன். மோட்ரு இது பண்ணியாச்சு, செடிமெண்ட் ஃபில்டரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்டரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாத்திரம் இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லிட்டு வரேன் ஒன்று ஒன்றா. பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன். பாருங்கள், செடிமெண்ட் ஃபில்டரை இப்போ வந்து நம்ம வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்டரு. கார்பன் ஃபில்டர் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், கார்பன் ஃபில்டரும் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கார்பன் ஃபில்டர் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள், செடிமெண்ட் ஃபில்டரு, நெக்ஸ்ட் வந்து கார்பன் ஃபில்டரு. இப்போ வந்து கனெக்ஷன் கிளாம்ப் போட்டுடலாம். அது வந்து கனெக்டரு. பாருங்கள், செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டருக்கு கிளாம்பை போட்டு விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், பொறுமையாகவே சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் டவுட்டாக இருந்தால் உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி வால்வுன்னு சொல்லுவாங்க. இது வந்து சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதனுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்லேருந்து இன்புட்டு கொடுக்குறோம் பார்த்திங்களா, இதில் வந்து இப்போ இன்புட்டு கொடுத்தாச்சு. இதோட வந்து தண்ணி நின்றுடும். இதுக்கு அப்புறம் போகாது. எவ்வளோ ப்ரெஷராக நம்ம டேப்பில் தண்ணி வந்தாலும் இதோட நின்றுடும். எப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து கரண்ட்டு கொடுக்குறோமோ அப்போ தான் வந்து இது தண்ணி மோட்டருக்கு கொடுக்கும். இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ப்ராப்ளம் ஆகிட்டால் தண்ணி வந்து நம்ம ரொட்டேஷன்லேயே ஃபில்ட்ரு உள்ளே போயிட்டு வேஸ்ட்டு தண்ணி வந்து ரொம்ப போயிட்டே இருக்கும். ட்ரிங்கிங் வாட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு இதுவாகும், வேஸ்டேஜ் வாட்டரும் போயிட்டே இருக்கும். அதால் வந்து பார்த்திங்கன்னா இது எஸ்சி வால்வுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு. இன்புட்டு தண்ணி வந்து டேரெக்டாக எஸ்சி வால்வில் கொடுத்து எஸ்சி வால்வில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டரில் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்டரில் கொடுக்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி வால் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் இது பண்ணுறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் ஃபிட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதில் கொடுத்துட்டு பாருங்கள், இதில் கொடுத்து அந்த சைட்லேருந்து மேலேருந்து கீழே போகிறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏரோ மார்க் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு நான் காட்டுறதுக்குன்னே நான் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன் ஏரோ மார்க். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுக்கணும், மேலே கொடுத்து கீழே இது பண்ணால் உங்களுக்கு டயக்ராம் தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்கோசம் கொடுத்துருக்கேன். எப்படி வேணாலும் கொடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஃபில்டர்னுடைய ஏரோ மார்க் வந்து எந்த டிசைனில் கொடுக்குறோம், எந்த சைடில் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கட்டு ஃப்ளோட் வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து ஆஃப் ஆகுது பார்த்திங்களா, ஆர்ஓ தண்ணி ஃபுல்லாகிட்ட உடனே, அதுதான் வந்து ஃப்ளோட் சுவிட்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஃப்ளோட் வால்வு.
அதுதான் வந்து இப்போ வந்து ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கும். பாருங்கள், ஃப்ளோட் வால்வ் ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து சுவிட்சு ஆட்டோ கட் ஆகிறதுக்கு ஒயர் கனெக்ஷன் கொடுத்தோம்னா இது வந்து மேலே வந்து சுவிட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகும். ஒன்றுமே இல்லை. இதில் வந்து கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற எர்த் லைனில் வந்து பார்த்திங்கன்னா பேஸை வந்து டேரெக்டாக கொடுத்துட்டு ஒரே ஒரு எர்த் லைன் மட்டும் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து டபுள் கனெக்ஷன் எடுத்து அதிலேருந்து ரொட்டேஷனில் கொடுக்கணும். இதிலேருந்து எர்த்திங் போகிற மாதிரி கொடுக்கணும் ஃப்ளோட் வால்வ்லேருந்து. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பூஸ்டர் பம்ப் ஃபிட் பண்ணியாச்சு. செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர், சொலினாய்டு வால்வு, ஃப்ளோட் சுவிட்ச் ஃபிட் பண்ணியாச்சு. ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன். டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓடைய ஒயர் வந்து நம்ம வந்து இது வந்து க்ளீன் பண்ணுறோம். பேஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கணக்குமே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நம்ம வந்து அடாப்டரில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா பேஸ் நியூட்ரல் கணக்கெலாம் இல்லை. அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒயர் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடாப்டர் கனெக்ஷனில் தான் கொடுக்குறோம். ஒயர் வந்து நம்ம வந்து நல்லா சீவிட்டு ரெடி பண்ணுறோம். பாருங்கள் லைன் எப்படி கொடுக்குற பாருங்கள். ஒரே லைன் தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், இப்படியும் கொடுக்கலாம், நியூட்ரல் குத்தும் கொடுக்கலாம். இல்லைனா அடாப்டர்லேருந்து ஒரு சிங்கிள் லைன் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு சிங்கிள் லைனை வந்து ஆட்டோ கட் இருக்குது பார்த்திங்களா ஃப்ளோட்டோவில், அதில் கொடுத்து ஒரு லைன் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது கரண்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வராது, சேஃப்டியாகவும் இருக்கும். இப்படி கொடுத்திங்கன்னா அடாப்டரில் இருந்து கொடுத்தா கூட ஆட்டோ கட்டுக்கு அப்படியும் கொடுக்கலாம். ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி தான் இதில் வந்து கொடுக்க போகிறேன். பாருங்கள், ரெண்டு வயலில் கொடுக்கலாம், எர்த்திங்லேயும் கொடுக்கலாம், அடாப்டர் வயலையும் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடாப்டரில் ஒரே ஒரு கனெக்ஷன் எடுத்து எஸ்சி வால்வையும் இது பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டர் பம்ப்லேயும் கனெக்ஷன் இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்இடிலையும் இதில் ஒரு கனெக்ஷன் வரும். பாருங்கள், ஒரு ஒயர் மட்டும் தனியாக இது பண்ணியாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, கீழே பாருங்கள் தெரியுதுங்களா, கருப்பு கலர் ஒயரு ஒரு சைடு மட்டும் தனியாக விட்டாச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் வால்வில் கொடுத்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு லைன் கொடுக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு ஒரு தார் தான் இது எடுத்து ஒயர் எடுத்து தான் முடிஞ்சிருக்கும் ஒரு லைனுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் ஒரு தார் தான் எடுக்கிறோம், ஒரே ஒரு ஒயர் தான் எடுக்கிறோம். பாருங்கள், மோட்டர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்தாச்சு, எஸ்சி வால்வ்லேருந்து எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டைட் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப் இருக்குது பார்த்திங்களா, ஆர்ஓ பைப்பு, அதையே நம்ம வந்து சேஃப்டி கார்டாக இதுக்கு வந்து போட்டு வர்றோம். நல்லா வந்து சேஃப்டியாகவும் இருக்கும் இன்னும் நல்லா. அதில் வந்து அதையே கட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஒயர் வந்து இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ கட்டு இது தான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயர் இருக்கும். 2 ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் எடுத்து டைரெக்டாக கொடுக்கணும். பாருங்கள், இதிலேருந்து தான் லைனே வரும். FR 450 சொல்லுவாங்க. இப்போ வந்து ஹவுசிங் வச்சாச்சு. கனெக்ஷனில் டவுட்டாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா கனெக்ஷனும் சொல்லுவேன். அந்த ஒயர் அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்லாம் எடுத்துகிட்டு கிளிப் போட்டு விட்ருவேன். உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே இது பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு ஒரு ஒயர் தான் எடுத்து இது பண்ணியிருக்கோம். ஃப்ளோட் வால்வ்லேருந்து ஒரு லைன் வந்து அதுக்கப்புறம் எல்லா ஒயர்லையும் இது பண்ணியிருப்பாங்க. ஃப்ளோட் வால்வ்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து திருப்பி எல்லா லைன்லேயும் முடிஞ்சிருக்கணும். பாருங்கள், மெமரி ஹவுசிங் வந்து இப்போ வந்து மெமரி இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை, சும்மா ஹவுசிங் மட்டும் தான் வச்சு ஃபிட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செடிமெண்ட் ஃபில்டரு, கார்பன் ஃபில்டரு. உங்களுக்கு கனெக்ஷனில் டவுட்டாக இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்லுவேன். இந்த வீடியோவிலே பாருங்கள், நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கனெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், सेडिमेंट फिल्टर से कार्बन फिल्टर से एससी वाल பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்சி வால் அப்படியே கொடுக்கலாம். கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்சி வால்லேருந்து செடிமெண்ட் ஃபில்டரு இல்லைனா கார்பன் ஃபில்டரு அப்படி கொடுத்தும் மோட்டருக்கு கொடுக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷனு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பார்த்தாரப்பா சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் நீங்களே பார்த்துருப்பீங்க. மோட்டருனுடைய கனெக்ஷனை கொடுத்தாச்சு. மோட்டரில் வந்து ஒரு டீ போட்டு இருக்குது பார்த்திங்களா,
அது வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர். தண்ணி வந்து நம்ம வந்து அதிகமாக ஆக்கிறதுக்கு கம்மி பண்ணுறதுக்கு அந்த கனெக்ஷன் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். டிடிஎஸ் அட்ஜஸ்டருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து மெமரியில் கொடுத்தாச்சு. மெமரி ஒன்றும் இல்லை, அதுக்கு ஹவுசிங் மட்டும் தான், எம்டி ஹவுசிங் தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ மெமரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மினரல் கால்சியம் யூஎஃப் ஃபில்டரு, கால்சியம் ஐரனுக்கு வந்து இது வந்து ஃபில்ட்ரு பாருங்கள். அதுதான் வந்து ஃபிட் பண்ணுறோம். யூஎஃப் ஃபில்டரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காப்பர் அலுமினியம் இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூவி அல்ட்ரா வயலட்டும் வந்து இது பண்ணியிருக்கேன். இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல, உங்கள் எதிரே சொல்லி கொடுப்பேன் பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மேட்ரே வந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இருக்குது. இப்போ வந்து இன்னும் நல்லா வந்து வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த கனெக்ஷனை சொல்கிறேன் பாருங்கள். மோட்டர்லேருந்து ஒரு டீ போட்டு இருக்குன்னா அந்த டீ கனெக்ஷனுக்கு தான் வந்து டிடிஎஸ் அட்ஜஸ்டர்னு சொல்லுவாங்க. நடுவில் வந்து டிடிஎஸ் வால்வ் கொடுத்துட்டோம்னாக்கா மோட்ரு ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணோம்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிலேருந்து சொட்டு சொட்டாக வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணி வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில் ஒரு கனெக்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதுதான் வந்து அந்த டிடிஎஸ் அட்ஜஸ்டரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஸ்க்ரூ டைப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு கனெக்ஷன் கொடுத்தாச்சிங்களா, மோட்ரு ஸ்டார்ட் பண்ணால் கூட இதில் தண்ணி போகாது ஸ்க்ரூ லூஸ் பண்ணாமல். ஸ்க்ரூ லூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தண்ணி போகும். அதுக்கு ஏற்ற மாதிரி டிடிஎஸை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெமரின் கனெக்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு மெமரியில் 2 கனெக்ஷன் இருக்கும், இன்புட்டு இன்னொன்று வந்து அவுட்புட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டருக்கு தான் வந்து நம்ம வந்து எஃப்ஆர் போடுறோம். இந்த எஃப்ஆருடைய வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா மெமரியில் வந்து நம்ம ப்ரெஷராக ஒரு சைடில் தண்ணி கொடுக்குறோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி வந்து கண்டினியூவாக 2 சைடும் ப்ரெஷராக வராமல் இருக்கிறதுக்கு வந்து எஃப்ஆர் 450 இது போட்டோம்னா வந்து ப்ரெஷரை கம்மி பண்ணி பேக் ப்ரெஷர் கொடுக்கும். பேக் ப்ரெஷரில் கொடுத்தோன்னா ரிவர்ஸ் ஓமேஷன், அதுக்கு தான் ஆர்ஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரிவர்ஸ் ஓமேஷனில் இது வந்து இதுவாச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இன்னொரு இதில் நம்மளுக்கு வந்து ஃபில்டர் ஆகி வரும். வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரில் ஒரு சைடு வந்து ரிஜெக்ட் வாட்டர் வரும், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஆர் 450 தான் நம்ம வந்து ஃபிட் பண்ண பாருங்கள். இதிலேருந்து இது பண்ணிட்டு இப்போ வந்து அப்படியே ரிஜெக்ட் வாட்டருக்கு தான் எஃப்ஆர் 450 போட்டு பாருங்கள். மெமரி ஹவுசிங்கில் இருந்து பார்த்திங்கன்னா மெமரியிலேருந்து 2 கனெக்ஷனு, ஒரு கனெக்ஷன் எஃப்ஆர் 450 அது வரதுக்கு பார்த்திங்களா. நல்லா பைப்பை உள்ளே வச்சு கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம்னா ரிஜெக்ட் வாட்டரில் எடுத்துகிட்டு வந்து அவுட்புட் வாட்டரில் இதை வந்து சொருவிடணும். அந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் கனெக்ஷனில் இது வந்து பைப் வந்து போட்டாச்சு. கட் பண்ணுறீங்க பைப் வந்து கரெக்டாக அதுக்கு தேவையான அளவு வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணுற பாருங்கள். இதுதான் வந்து ரிஜெக்ட் வாட்டருடைய கனெக்ஷனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கும் சொல்கிறேன் கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மோட்டர்லேருந்து மெமரிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா யூவிக்கு போவோம். யூவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற சின்ன சின்ன ஃபில்டர் இருக்குது பார்த்திங்களா, அதில் போய்ட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம குடிக்கிற தண்ணி அதிலேருந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி அந்த வந்து ரிஜெக்ட் வாட்டருக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். எஃப்ஆர் 450 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனும் சொல்கிறேன் உங்களுக்கு. வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டருக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு பாருங்கள். உங்கள் இதே ஃபிட் பண்ணுற பாருங்கள். பைப் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஆர்ஓ பைப் வந்து ரிமூவ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக்கை வந்து உள்ளே புஷ் பண்ணுற மாரி புஷ் பண்ணிவிட்டு பைப்பை வெளியே எடுத்தோம்னா வந்து ஆர்ஓ பைப் வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிஜெக்ட் வாட்டருக்கு ஓகே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு ரெடி பண்ணுற பாருங்கள். அது ஒரு பைப் இருக்குது பார்த்திங்களா, இன்னொரு பைப்பு கரெக்டாக ட்ரிங்கிங் வாட்டருக்கு. அந்த பைப் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா யூவியில் போகும். அல்ட்ரா வயலட் இது ஒயிட் கலராக இருக்குது பார்த்திங்களா, அதுதான். அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணால் லைட் எரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஆர் 450 இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே ஒயிட் கலராக, அதுதான் வந்து யூவின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அல்ட்ரா வயலட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா யூவிக்கு தான் வந்து கனெக்ஷன் போகுது. அதிலேருந்து பார்த்திங்கன்னா இன்புட் கொடுத்து அதிலேருந்து ஒரு அவுட்புட் எடுக்கிறோம். அவுட்புட் எடுத்து இப்போ இந்த ஃபில்டரில் கொடுக்குறோம் பாருங்கள். நடுவில் இருக்க ஃபில்டரில் கனெக்ஷனும் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் இன்புட் கனெக்ஷன் கொடுக்குறேன். நம்ம வந்து ஃபேஸ் நியூட்ரலில் டைரக்ட் டு டைரக்டே கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட். இப்போ வந்து பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். இன்புட்டு அவுட்புட் கனெக்ஷனு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இன்புட்டில் கொடுக்குறோம். இன்புட்டில் கொடுத்தோடனே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டில் கொடுத்து கரெக்டாக வந்து எஸ்சி வால் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து தண்ணி நின்றுடும். இதோ போட்டு இருக்குது பார்த்திங்களா எஸ்சி வால், இங்கே வந்து தண்ணி நின்றுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபில்டரு அது வந்து கிளியை கொடுத்துட்டாங்க. கார்பன் ஃபில்டரில் கொடுத்து கார்பன் ஃபில்டர்லேருந்து இந்த சைடு வந்து இன்னொரு சைடு லெஃப்ட் சைடில் வரும் தண்ணி. இங்கே வந்து இங்கே பாருங்கள் டபுள் கனெக்ஷன் போட்டு இருக்குன்னா அது வந்து பார்த்திங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் மேலே இருக்கிறது. அதில் இது பண்ணி ஜாயிண்ட் ஆகி ஒரே கனெக்ஷனாக ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சைடு வரும், திருப்பி ரைட் சைடில் வரும். இங்கே கொடுத்து நல்லா பாருங்கள், அங்கே கொடுக்குறோம். இன்னொரு டைமை சொல்கிற பாருங்கள். இன்புட் அவுட்புட்டு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொடுக்குறது. இன்புட்டில் தண்ணி கொடுத்தோம்னா இங்கே வரும், எஸ்சி வால்லே நின்றுடும். அதுக்கப்புறம் ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணோம்னா இது உள்ள தண்ணி போயிட்டு செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டரு பாருங்கள். கீழே தான் கார்பன் போட்டேன், மேலே செடிமெண்ட் தான். மாற்றியும் கொடுக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அங்கேருந்து கொடுத்தோடனே கரெக்டாக செடிமெண்ட் ஃபில்டர் கார்பன் ஃபில்டரில் போய் மோட்ரு பூஸ்டர் பம்பில் வருது பாருங்கள். அங்கேருந்து வந்து அவுட்புட்டு பூஸ்டர் பம்பில் அவுட்புட் வந்து கரெக்டாக மெமரின் பாருங்கள், மெமரினுக்கு போகுது. மெமரிலேருந்து இன்னொரு கனெக்ஷன் இருக்குது. மெமரியில் 2 கனெக்ஷனு, ஒன்று ரிஜெக்ட் வாட்டரு, இன்னொன்று ட்ரிங்கிங் வாட்டரு. அங்கே போகுதுங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் போகுது. ட்ரிங்கிங் வாட்டர் எங்கே போகுது பாருங்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டரு இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். அங்கேருந்து போயிட்டு யூவியில் போவோம், அல்ட்ரா வயலட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டருக்கு வெளியே போகிறது. இது வந்து யூவி இந்த இருக்குது பார்த்திங்களா இன்புட்டு. இங்கே இன்புட்டு கொடுத்தாச்சு, திருப்பி இதில் அவுட்புட் எடுத்து இதில் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஃபில்டர் இருக்குது பார்த்திங்களா சின்ன ஃபில்டர், இதுலேயும் ரம்பி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து ட்ரிங்கிங் வாட்டராக வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே டீ போட்டு இருக்குது பார்த்திங்களா, இதிலேருந்து கரெக்டாக உள்ளே போயிட்டு அந்த ஸ்க்ரூ சொன்னோம் பார்த்திங்களா, எதுக்கு இந்த டீ போட்டு இருக்காங்கன்னா தேருக்கு பார்த்திங்களா ஸ்க்ரூவு, அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணோம்னா தண்ணி ப்ரெஷராக வந்து மேலே போயிட்டு மேலேருந்து இதில் மிக்ஸ் ஆகி டேரெக்டாக வித்தவுட் மெமரின் தண்ணி இதில் மிக்ஸ் ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே போயிட்டு யூவிலையும் போயிட்டு மிக்ஸ் ஆகிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து டிடிஎஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெமரின் ஹவுசிங்கு அது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வயலட் யூவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மெமரி ஹவுசிங்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூவி அல்ட்ரா வயலட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் பண்ணுறதுக்கு டிடிஎஸ் தண்ணி இங்கே தான் வரும். இதில் அங்கே மிக்ஸ் பண்ணோம்னா இதில் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஆகி இதுவாகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ மெமரினை போடலாம் பாருங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெறும் ஹவுசிங் மட்டும் தான் எம்டியாக தான் போட்டு வச்சுருந்தோம். இப்போ உங்களுக்கு மெமரின் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 2500 டிடிஎஸ்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1000 டிடிஎஸ் கூட இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து 1000 டிடிஎஸ் கூட இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2500 டிடிஎஸ் மெமரினே போடுறோம் பாருங்கள். எப்பவுமே வந்து மெமரினை வந்து வெளியே எடுத்துகிட்டு இப்போ வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ணுறப்போ வந்து ரைட்டில் இல்லைனா லெஃப்ட்டில் வந்து சுற்றி ஒரு புஷ் பண்ணணும். அது வந்துட்டு ஒரு சவுண்டு வரும், அவ்வளோ தான். புஷ் பண்ணியாச்சு, இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து டைட் பண்ணியாச்சு, ஃபுல்லாக வந்து மூடி வந்து நல்லாவே டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்ஓ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். பைப்பை வந்து இன்புட் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. கனெக்ஷன் கொடுத்தாச்சு, இன்புட்டும் தண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள். இன்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எஸ்சி வாலில் இருக்கும். இப்போ வந்து ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ண தான் எஸ்சி வால்லேருந்து அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எஸ்சி வால். இப்போ வந்து ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாருங்கள். எல்இடி லைட் எரியுது பாருங்கள். யூவி அல்ட்ரா வயலட்டுக்கு லைட் எரியுது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா. ஆர்ஓ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு எப்படி ஒர்க் ஆகுது, ஃபில்ட்ரு ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை வச்சு டிடிஎஸ் செக் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டர் ஒன்று, ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்று. வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 கனெக்ஷன் வந்துச்சு. ஒன்று ட்ரிங்கிங் வாட்டரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வாட்டரு. பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸை செக் பண்ணிடலாம். நல்லா போய்ட்டு இருக்குது. ஆரோ வந்து நல்லாவே ரன்னிங் ஆகுது. எங்கேயும் லீக்கு எதுவுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எல்இடியும் நல்லா எரியுது பாருங்கள், நீங்களே பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிடிஎஸ் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து 109 வருது, 108 டேப் வாட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரிங்கிங் வாட்டர் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ வரைக்கும் ஃபில்டர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 15 வருது டிடிஎஸ்ஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, 50க்கு மேலே இருக்கணும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகப்படுத்தலாம். இங்கே பாருங்கள், ஸ்க்ரூ எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதே போல் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிடிஎஸ் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து லூஸ் பண்ணியாச்சிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது உள்ள தண்ணி போயிட்டு இப்போ வந்து டிடிஎஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் இருந்து அதுக்கப்புறம் டிடிஎஸ் செக் பண்ணுங்கள். பாருங்கள், 61 வர ஆரம்பிச்சிருச்சு. டிடிஎஸ் வந்து அதிகமாகிடுச்சு. அதுக்கு தான் வந்து அந்த வால் வந்து ஃபிட் பண்ணுறது டிடிஎஸ் அட்ஜஸ்டருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 62, 61 காட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆரோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு அசம்பிள் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல் ஃப்ரெண்ட்ஸ். டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் டிடிஎஸ் 64 அவங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஆர்ஓ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண ஆர்ஓ தான் லைவாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல்.